புத்தகத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசிக்காமல், நம்முடைய விசுவாசத்தை பிரயோகப்படுத்தாமல் தேவன் இருக்கிறார் என்பதை நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்மால் சுவிசேஷத்தையே விசுவாசிக்க முடியாது. இந்த உலகத்தில் தேவன் இருக்கிறார், அவர் இன்றி இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசைவதில்லை. பாருங்கள், எல்லாம் ஒரு அமைப்பாக இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள்.